அன்பு நேயர்களே வணக்கம். லோகா சமஸ்தா சுகினோ பவந்து, வாழ்க வளமுடன். இன்று தேய்பிறை சஷ்டி. இந்த சஷ்டி என்றாலே முருக கடவுளுக்கு மிக மிக உகந்த ஒரு நாள். இந்த சஷ்டி விரதம் இருக்கிறதுனால நம்முடைய விருப்பங்கள் அனைத்தும் நிறைவேறும். நம்முடைய வாழ்க்கையில் முன்னேற்றம் பெறுவதற்கு, நாம் மேற்கொள்ளக்கூடிய காரியங்களில் 100% நமக்கு வெற்றியை தருவதற்கு, மிக முக்கியமாக திருமண தடை, எப்பேற்பட்ட திருமண தடை இருந்தாலும் இந்த முருகக்கடவுளை நினைந்து இந்த சஷ்டி தினத்தன்று முருகப்பெருமானை மனதார நாம் வழிபாடு செய்து சஷ்டி விரதம் இருந்து முருகனுக்கு உண்டான மந்திரங்களை சொல்லி இந்த நாளில் வழிபடும் போது அந்த திருமண தடை என்பது நீங்கும். குழந்தை வரத்திற்காக காத்து கொண்டிருப்பவர்களுக்கு நிச்சயமாக அந்த குழந்தை பாக்கியம் என்பது உண்டாகும். இந்த தேய்பிறை சஷ்டி நாளில் முருகப்பெருமானுடைய முழுமையான அருளை பெறுவதற்கு நாம் இந்த சஷ்டி விரதத்தை கடைபிடித்தாலே போதும். சஷ்டி விரதத்தை எப்படி கடைபிடிப்பது? உங்கள் இல்லங்களிலேயே நீங்கள் முருகப்பெருமானை நினைந்து ஒரு நெய் தீபத்தை ஏற்றி வைத்து முருகனுக்கு உகந்த அந்த கந்த சஷ்டி பாராயணம் செய்வது அல்லது முருகப்பெருமானுக்கு உண்டான அந்த மந்திரங்கள், உங்களுக்கு தெரிந்த மந்திரங்கள் அல்லது முருகனுடைய திருநாமங்கள், ஓம் சரவணபவா என்று இந்த நாமத்தை இன்று நாள் முழுவதும் எண்ணிக்கையெல்லாம் இல்லை, எவ்வளவு முடிகிறதோ அதை தொடர்ந்து உச்சரிப்பதன் மூலம் உங்கள் விருப்பங்கள் அனைத்தும் நிறைவேறுவதோடு உங்கள் வாழ்க்கையில் சகலவிதமான முன்னேற்றம் என்பது உண்டாகும். இந்த தேய்பிறை சஷ்டி விரதத்தை கடைபிடிக்கிறதுனால நிச்சயமாக திருமண தடை என்பது நீங்குவதோடு மட்டுமல்லாமல் நல்ல திருமண வரம் என்பது அமையும். குடும்பத்தில் நல்ல சந்தோஷம், குடும்பத்தில் உள்ள கஷ்டங்கள் அனைத்தும் நீங்கும். மிக முக்கியமாக நோய்கள், எப்பேற்பட்ட நோய்கள் இருந்தாலும் அந்த நோய்கள் அனைத்தும் நீங்கி நல்ல உடல் ஆரோக்கியம் என்பது உண்டாகும். நல்ல மன அமைதி, மனக்குழப்பங்கள் எல்லாம் நீங்கி மன அமைதி என்பது உண்டாகும். எப்பேற்பட்ட கஷ்டங்கள், நமக்கு துன்பங்கள் வந்தாலும் அந்த துன்பங்கள் எல்லாம் நீங்கி நமக்கு இன்பங்களாக நல்ல நன்மைகள் வரக்கூடிய அமைப்பும் இந்த தேய்பிறை சஷ்டி விரதத்தை கடைபிடிப்பதனால் நிச்சயமாக உண்டாகும். முக்கியமாக குழந்தை இல்லாதவர்கள் அந்த குழந்தை பாக்கியம் பெறுவதற்கு மனதார நம்பிக்கையுடன் இந்த தேய்பிறை சஷ்டி தினத்தன்று முருகப்பெருமானை நீங்கள் சரணடைந்தால், முருகப்பெருமானை நோக்கி இந்த சஷ்டி விரதத்தை அனுஷ்டிக்கும் போது நிச்சயமாக முருகனுடைய அருளினால் பரிபூர்ணமாக அந்த குழந்தை பாக்கியம் என்பது நிச்சயமாக உண்டாகும். இந்த தேய்பிறை சஷ்டி விரதத்தை உங்கள் இல்லங்களில் அல்லது அருகில் உள்ள ஆலயங்களில் சென்றும் நீங்கள் இந்த விரதத்தை அனுஷ்டிக்கலாம். அருகிலேயே முருகனுடைய ஆலயங்கள் இருந்தால் இந்த தேய்பிறை சஷ்டி தினத்தன்று மாலையில் அவசியம் ஆலயங்களுக்கு சென்று அந்த முருகனுக்கு நடைபெறும் அபிஷேக ஆராதனைகளை எல்லாம் கண்குளிர கண்டு தரிசித்து முருகனுக்குரிய மந்திரங்கள், பாடல்கள் அல்லது கவசங்கள் இதெல்லாம் எது உங்களுக்கு தெரிகிறதோ அதையெல்லாம் சொல்லி, முக்கியமாக கந்தசஷ்டி கவசம் பாராயணத்தை ஆலயங்கள் சொல்வது அல்லது உங்கள் இல்லங்களிலேயே இந்த கந்தசஷ்டி கவசம் பாராயணத்தை இன்றைய தினம் ஒரு முறையாவது நீங்கள் சொல்லி அல்லது கேட்டு வழிபாடு செய்வது உங்களுக்கு முழுமையான முருகப்பெருமானுடைய அருள் என்பது நிச்சயமாக உண்டாகும். தொட்டது துலங்குவதற்கும் நீங்கள் எடுத்த காரியங்களில் வெற்றி மேல் வெற்றி உண்டாவதற்கு இந்த சஷ்டி தினத்தன்று முருகப்பெருமானை நீங்கள் நினைத்து முருகப்பெருமானுக்கு உண்டான இந்த சஷ்டி விரதத்தை அனுஷ்டித்து அருகில் உள்ள ஆலயங்களில் சென்று முருகப்பெருமானை நீங்கள் மனதார நம்பிக்கையுடன் வழிபாடு செய்தாலே போதும். உங்களுக்கு நீங்கள் செய்யக்கூடிய காரியங்களில் நிச்சயமாக 100% வெற்றி மேல் வெற்றி உண்டாகும் என்பதில் எந்த ஒரு சந்தேகமும் இல்லை. முருகப்பெருமானுக்கு உண்டான, அதாவது திதி என்றால் கிருத்திகை நட்சத்திரம், அந்த கிருத்திகை விரதம் இருப்பது அல்லது சஷ்டி திதி என்று முருகப்பெருமானை நினைத்து இந்த தேய்பிறை சஷ்டி என்று இந்த விரதம், அதாவது மாதத்தில் இருமுறை வரக்கூடிய சஷ்டி, தேய்பிறை சஷ்டி, வளர்பிறை சஷ்டி. இந்த தேய்பிறை சஷ்டியில் உங்களுடைய துன்பங்கள் அனைத்தும் காணாமல் போகும், உங்களுடைய கஷ்டங்கள் அனைத்தும் நீங்கும், உங்கள் விருப்பங்கள் அனைத்தும் நிறைவேறும். வளர்பிறை சஷ்டி உங்கள் வாழ்க்கையில் மென்மேலும் வளங்கள் உண்டாவதற்கு, முன்னேற்றங்கள் உண்டாவதற்கு வளர்பிறை சஷ்டி தினத்தன்று முருகப்பெருமானை வழிபாடு செய்வது உங்களுக்கு சகலவிதமான முன்னேற்றங்களை நிச்சயம் அந்த முருகப்பெருமான் தந்து அருள் புரிவார். முருகப்பெருமானை மனதுருகி இந்த நாளில் கந்தசஷ்டி கவசத்தை பாராயணம் செய்து முருகா முருகா என்று மனமுருகி நம்பிக்கையுடன் நீங்கள் அழைத்து முருகப்பெருமானை உங்களுடைய கோரிக்கைகளை சொன்னாலே போதும். உங்கள் விருப்பங்கள், உங்கள் வேண்டுதல்கள் அனைத்தையும் அந்த முருகக்கடவுள் நிச்சயமாக நிறைவேற்றி தந்து அருள் புரிவார். முருகப்பெருமானை மனதார வேண்டி
நீங்கள் இந்த விரதத்தை அனுஷ்டிக்கும் போது நிச்சயமாக உங்களுடைய தடைகள், வாழ்க்கையில் எப்பேற்பட்ட தடைகள் இருந்தாலும் அது அனைத்தும் நீங்கும். முருகப்பெருமானுக்கு உண்டான மந்திரங்கள் அல்லது ஸ்லோகங்கள் உங்களுக்கு தெரியவில்லை என்றாலும் நான் சொல்லக்கூடிய இந்த ஒரு எளிய மந்திரத்தை இன்று குறைந்தபட்சம் ஒரு 6 முறையாவது நீங்கள் சொல்லும்போது நிச்சயமாக உங்களுடைய விருப்பங்கள் 100% நிறைவேறும் என்பதில் எந்த ஒரு சந்தேகமும் இல்லை. அந்த முருகனுடைய சக்தி வாய்ந்த மந்திரத்தை இப்போ நீங்கள் ஸ்க்ரீனில் பார்க்கலாம். ஓம் ஷண்முகாயே நமக, ஓம் முருகனே நமக, ஓம் குமாராய நமக, ஓம் கந்தாய நமக, ஓம் சுப்பிரமணியாய நமக, ஓம் வேலாயுதாய நமக, ஓம் சுவாமிநாதாய நமக, ஓம் சரவணபவ ஸ்ரீ முருகனே நமக. சக்தி வாய்ந்த முருகனுடைய இந்த 8 வரி மந்திரத்தை இந்த தேய்பிறை சஷ்டி தினத்தன்று நீங்கள் தொடர்ந்து முருகனை நினைந்து நம்பிக்கையுடன் சொல்லும்போது நிச்சயமாக நீங்கள் கேட்டது கிடைக்கும், நினைத்தது நடக்கும். சண்முகாய நமக என்று சொல்லும்போது நல்ல ஆன்மீக சிந்தனையும் ஞானமும் கிடைக்கும். ஓம் முருகனே நம என்று சொல்லும்போது அனைத்து விதமான நலன்களும் செல்வ வளமும் உண்டாகும். ஓம் குமாராய நமக என்று சொல்லும்பொழுது நல்ல ஆரோக்கியமும் மகிழ்ச்சியும் உண்டாகும். ஓம் கந்தாய நமக என்று சொல்லும்பொழுது நல்ல மன வலிமையும் உற்சாகமும் உண்டாகும். ஓம் சுப்பிரமணியாய நமக என்று சொல்லும்போது அனைத்து விதமான தடைகளும் விலகும். ஓம் வேலாயுதாயா என்று சொல்லும்போது நல்ல செய்யக்கூடிய காரியங்களில் நல்ல வேகமும் நல்ல வளர்ச்சியும் உண்டாகும். ஓம் சுவாமிநாதாய நமக என்று சொல்லும்போது முருகனுடைய பரிபூர்ண அருளாசையும் கருணையும் உண்டாகும். ஓம் சரவணபவ ஸ்ரீ முருகனே நமக என்று சொல்லும்போது அனைத்து விதமான பாதுகாப்பும் முருகனுடைய சகலவிதமான அருளாசியும் பரிபூர்ணமாக உண்டாகும். அன்பு நேயர்களே, இந்த எளிய இந்த 8 வரி மந்திரத்தை இன்றைய தினத்தில் தொடர்ந்து உங்களால் முடிந்த எண்ணிக்கையில் சொல்லி முருகப்பெருமானுடைய பரிபூர்ண அருளாசியும் சகலவிதமான நலன்களையும் நீங்கள் பெற வேண்டும் என்பதற்காக தான் இந்த பதிவை உங்களுக்கு தருகின்றேன். இந்த பதிவினை மறக்காமல் உங்களுடைய உற்றார், உறவினர், நண்பர்கள் அனைவருக்கும் ஷேர் செய்து இதுவரை நமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாமல் பார்த்து கொண்டிருக்கும் அன்பர்கள் சப்ஸ்கிரைப் செய்து தொடர்ந்து இணைந்து இருக்கும்படி அன்புடன் கேட்டுக்கொள்கின்றேன். மேலும் இது போன்ற ஆன்மீக தகவல்களையும் தினசரி ராசி பலன்கள், ஜோதிட பலன்கள், பஞ்சாங்க குறிப்புகளை கேட்பதற்கு நமது சேனலை நிச்சயமாக நீங்கள் சப்ஸ்கிரைப் செய்து அந்த பெல் பட்டனையும் நீங்கள் ப்ரெஸ் செய்து ஆன் செய்து வைக்கும்போது நாங்கள் பதிவிடக்கூடிய வீடியோக்கள் அனைத்துமே உடனடியாக உங்களை வந்து சேரணும். தினமும் இது போன்ற ஆன்மீக தகவல்களை கேட்டு பயனடைவதற்கு தொடர்ந்து நமது சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் செய்து இணைந்திருக்க மீண்டும் அன்புடன் வேண்டி விரும்பி கேட்டுக்கொள்கின்றேன். அன்பு நேயர்களே, இன்றைய தினம் முருகப்பெருமானுடைய அருளாசியை பெறுவதற்கு மிக மிக சக்தி வாய்ந்த நாள். எனவே மறவாமல் இந்த எளிய மந்திரத்தை சொல்லி அனைவரும் நிச்சயமாக சிறப்பான நல்ல பலன்களை பெற வேண்டும். நன்றி.